ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ நம்மளை கர்த்தர் இந்த வாரங்களில், போன வாரத்தில், இந்த வாரத்திலாம் டியூன் பண்ணுறார். நம்மளை சரிப்படுத்தி உன் எண்ணம் பெரிய லெவலாக கேளு. என்ன லெவலாக கேளு? நான் பாம்பேயில் இறங்கின உடனே என்னை பிக்கப் பண்ண வந்து சார்ட்ட நான் சொன்ன வார்த்தை, சார் இந்த நான் ஊரில் உங்களுக்கு லேக்ஸ்லாம் கிடையாது, கோடி தான் வேணும். நீங்கள் கோடியில் தான் பெறலணும். கோடியா? கோடி தான். அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் அவ்வளவு பெருசாக மாறணும். நம்முடைய எண்ணம் அவ்வளவு பெருசாக மாறணும். நாம் அவ்வளவு பெருசு மாறணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் விஷயத்தில் தேவன் எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். என் கூட வர்றவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா இந்த ஆள் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க, ஆனால் இவனை தேடி தேடி எல்லாம் வந்து குமியுது அப்படின்னா, நான் அறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல டான்ஸ் ஆடி பழகிக்கிட்டு இருக்கேன், அம்பலத்தில் கிளியராக நிற்கேன். ஆனால் என் கூட வந்த ஆட்கள் அறையில் ஆடாமல் அம்பலத்தில் வந்து தெருக்கோணல்னா நான் என்ன செய்ய? ஹலோ, சபையாரை பார்த்தான் கேட்கேன். அறையில் ஆடுனா தான் அம்பலத்தில் நல்ல டான்ஸஸ் அழகாக போட முடியும். அப்படி தானே? நீ அறையில் உள்ள ஒழுங்காக இல்லாமல் வெளியே வந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நடக்காது. ஆமென். நீ ஒழுங்காக உள்ள தேவனோடு இணைந்து அவர் உன்னோடு கூட இசைந்து இருந்தால் மட்டும்தான் அம்பலத்தில் நீ பயங்கரமாக நிற்கிறத உலகம் பார்க்குமா. ஆமென். அப்போ நாம் எப்படி இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவருடைய விருப்பத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளியே மண்டையை ஆட்டுறதுனால பெருசு கிடையாது. உள்ள என்ன செய்கிறீங்க? இல்லையா சொல்லுங்கள். உள்ள என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நான் வெளியே அல்லையா, உள்ள சொல்லுங்கள். உள்ள ஒரு மாற்றத்தை, தேவனுக்காக நான் ஒரு மாற்றத்தை, தேவனுடைய விருப்பத்திற்காக, தேவனுடைய சித்தத்திற்காக ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன். சொல்லுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் என் மேல் என்ன சித்தம் வச்சுருக்காருன்னா, ராஜாவின் சித்தம் வச்சுருக்கிறார். தேவன் என் மேல் என்ன சித்தம் வச்சுருக்கிறான்னா, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் நான் நல்ல மேன்மையாக இருக்கணும் தேவ சித்தம். அதுக்கு இசைந்து வாழும்படிக்கு நான் மேலானவைகளை நாடுகிறேன். சும்மா கச்சடாத்தனத்துக்கு நான் விரும்பலை. அல்லேலூயா. நான் என்னத்தனத்துக்கு விரும்பலை? கச்சடாத்தனம். 10 ரூபாய்க்காக 100 கோடியை நான் இழக்க விரும்பலை. சொல்லுங்கள். 10 ரூபாய்க்காக, ஈவன் 500 ரூபாய்க்காக, ஈவன் 100 ரூபாய்க்காக, ஈவன் 1000 ரூபாய்க்காக மகிமையான ஐஸ்வர்யத்தை நான் விட விரும்பலை. சொல்லுங்கள். நான் மகிமையான ஐஸ்வர்யத்தை விட விரும்பலை. இன்றைக்கி நல்ல ஒரு டிசிஷன் எடு. இன்றைக்கி நல்ல ஒரு தீர்மானம் எடு. என்ன இருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் ஒழுங்காக வந்து கீழ்ப்படிஞ்சு, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவனை கற்றுக்கொண்டு நான் மேன்மையானதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் என் தேவனுக்கு என்னை குறித்து யாரும் சாட்சி சொல்ல தேவையில்லை. என் தேவனே சாட்சி கொடுப்பார். தேவன் சாட்சி கொடுப்பார். புறஜாதியை எழுப்பி சொல்லுவார், இவங்க கூட ஆண்டவர் இருக்கார். உன் கூட ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லது நீ போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட ஆண்டவர் இருக்கார் அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். உன்னை பார்த்தாலும் பிசாசு 200 டன் எடையாக இருந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, 100 டன் எடையாக இருந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, எப்படின்னா டம்முன்னு விழுந்துருவா. ஏன்னா உன் கூட யார் இருக்கா? காடு. நீ சிம்பிளாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி அதுதான் என்னது? உன் கூட ஆண்டவர் இருக்கார் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள். நீ மேலானவைகளை நாடுவாயாக. ஆமென் சொல்லுங்க. நீ என்னத்தை நாடணும்? கச்சடாவில்லை, மேலானது கோடிகளை நாடு. அதுக்கு இப்போ கோடிகள் வேணுமுன்னா, லட்சங்கள் வேணுமுன்னா, ஆயிரங்கள் வேணுமுன்னா விதைக்க ஆரம்பி. இல்லையா? வசனத்தையாச்சும் விதைய. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. விதைக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை மாற்றி